அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போது இந்தோனேஷியாவுடைய தலைநகர் ஜகார்த்தாவில் இருக்கிற மஸ்ஜித் அல் இஸ்திக்லால் என்கிற பள்ளிவாசலுக்கு முன்னால் இருக்கிறேன். இந்த பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று சுமார் 25 ஆண்டு காலமாக மனதுக்குள் ஒரு ஆசை இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இன்று அது நிறைவேறியிருக்கிறது. இந்த பள்ளிவாசல் தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற மிகப்பெரிய பள்ளிவாசல். இந்தோனேஷியாவில் இருக்கிற பெரிய பள்ளி மட்டுமல்ல, தென்கிழக்கு ஆசியாவிலே இருக்கிற மிகப்பெரிய பள்ளிவாசல். சுமார் 2 லட்சம் பேர் இந்த பள்ளிவாசலில் தொழலாம். இந்த பள்ளிவாசல் முழுக்க பெரும்பாலும் இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திருக்குரானில் சூரத்துல் ஹதீத் என்ற தலைப்பில் ஒரு அத்தியாயம் இருக்கு. இரும்பு என்கிற தலைப்பில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இரும்பின் வலிமையை பறைசாற்றுகிற ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை ஒரு கான்செப்டாக வைத்து இந்த பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கிறார்கள். பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கிறது. ஏராளமான மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வக்துக்கும் இங்கே தொழுகைக்கு வருகிறார்கள். சுமார் 5 மாடிகளை கொண்டதாக இருக்கிறது. ஒரு தனி மினாராவும் இருக்கிறது. அந்த மினாரா கிட்டத்தட்ட 100 மீட்டர் உயரம் கொண்ட மினாரா. இந்த பள்ளிவாசலுக்குள்ளே நவீனமும் போதுமான அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 பெரிய எல்சிடி திரைகள் வைத்திருக்கிறார்கள். அதுபோல இங்கே திருமணம் நடத்தவும் அனுமதிக்கப்படுகிறது. பள்ளிவாசலுக்கு உள்ளேயே ஒரு பெரிய பிரம்மாண்டமான டிஜிட்டல் வால் ஒன்று வைத்திருந்தார்கள். எதற்காக என்று கேட்டேன். இங்கே இப்போது திருமணம் ஒன்று நடந்தது. அந்த திருமணத்திற்காக வைக்கப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். இந்த பள்ளிவாசல் மெரிடேகா என்கிற மைதானத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது. மெரிடேகா என்கிற மலாய் வார்த்தைக்கு சுதந்திரம் என்று பொருள். இதற்கு பக்கத்திலேயே அந்த சுதந்திரத்திற்கான இந்தோனேஷியாவின் சுதந்திரத்தை குறிக்கிற அந்த சுதந்திர தின விழாக்கள் நடைபெறுகிற ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது. இது மெரிடேகா என்கிற பெயரில் மைதானங்கள் மலேசியாவிலும் இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை ஒட்டித்தான் இந்த பள்ளிவாசலுக்கும் மஸ்ஜித் அல் இஸ்திக்லால் என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். இஸ்திக்லால் என்றால் அதுவும் சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம். 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்த நாடு நெதர்லாந்திடமிருந்து சுதந்திரம் பெற்றிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இன்னும் சில நாட்களில் இந்த நாட்டினுடைய 81வது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் நடைபெறுவதற்கான சிறப்பான ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. அப்போ அவங்க சுதந்திரம் பெற்றதன் அடையாளமாக அந்த பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காக அந்த பெருமையை பள்ளிவாசலில் சிறப்பான ஒரு பள்ளிவாசலை கட்டி அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய ஒரு பழக்கம், அவர்களுக்கு கிடைக்கிற எந்த ஒரு பெருமைக்கும் அடையாளமாக பள்ளிவாசலை நிலைநாட்டி பள்ளிவாசலை காட்டிக்கொள்வது அவர்களுடைய ஒரு அடையாளம். தில்லியிலே குத்துப் மினார் அமைந்திருக்கிற பகுதியிலே குவத்துல் இஸ்லாம் என்கிற பள்ளிவாசல் இருக்கிறது. அது இந்தியாவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கான தொடக்கத்தை குறிக்கிற ஒரு பள்ளிவாசல். அதே போல இந்த இடத்துல இந்த நாடு சுதந்திரம் பெற்றதன் அடையாளத்தை குறிக்கிற அளவில் இந்த இஸ்திக்லால் என்கிற பெயரிலே இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார். அந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நமக்கெல்லாம். ஏன்னா நம்மெல்லாம் பள்ளிவாசலுக்கான பேரை வேறு மாதிரி பார்த்துருக்கோம். இந்த பேர் இஸ்திக்லால் சுதந்திரம்னு இருக்கு அப்படின்னா இந்த நாடு சுதந்திரம் பெற்றதை அதனுடைய சிறப்பான வெளிப்பாடாக இப்படி ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப நாளாக நான் பார்க்கணும்னு நினச்சிருந்த ஒரு பள்ளிவாசல்கள் தொழுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் இந்தோனேஷியா வருவீர்கள் என்றால், ஜகார்த்தாவுக்கு வர வாய்ப்பு கிடைக்கும் என்றால் நிச்சயம் இந்த பள்ளிவாசலுக்கு பார்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.